சட்டப்பேரவை உறுப்பினர் அறிவுச்சவர் திரு பாலசுப்ரமணியம் அவர்களே, ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் அறிவுச்சவர் திரு அசோகன் அவர்களே, திரு கோவிந்தராஜ் அவர்களே, திரு சித்தேஸ்வரன் அவர்களே, திரு சுப்பிரமணியன் அவர்களே, திரு SSKR ராஜேந்திரன் அவர்களே மற்றும் அவர் சேர்மனும் இருக்கின்றார் அறிவுச்சவர் திரு SNR மணிமுத்து அவர்களே, பேரூராட்சியாளர் திரு சரவணன் அவர்களே, திரு கோவிந்தசாமி அவர்களே, திரு கணேசன் அவர்களே, இந்த நிகழ்ச்சி சீரும் சிறப்போடு நடைபெறுவதற்கு உறுதுணையாக விளங்கிய சட்டமன்றத்திற்கு உறுதுணையாக விளங்கிய ஒன்றிய உறுப்பினர் மரியாதைக்கு அண்ணன் PPS திரு பரமசிவம் அவர்களை, மாநில அம்மா பேரவை துணைச் செயலாளர் அறிவுச்சவர் திரு P விக்னேஷ் அவர்களை, மாவட்ட விவசாயி பொருளாளர் முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் அண்ணன் திரு பெரியசாமி அவர்களை, காடையாம்பட்டி சேர்மன் திருமதி மாரியம்மாள் ரவி அவர்களே, ஊராட்சி மன்ற திண்டமங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர் மரியாதைக்கு திருமதி தினபாக்கியம் அவர்களே, அறிவுச்சவர் வெங்கடாஜலம் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே பங்குபட்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மேடையிலே வீட்டுக்கின்ற கழகத்துடைய முன்னோடி நிர்வாகிகளே, வாரியந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஒன்றிய கழக செயலாளர்கள், நகர கழக செயலாளர்களே, பேருகழக செயலாளர்களே, கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, கழக உடன்பொறுப்புகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, விவசாய பிரிவு மக்களே, இங்கே மிக சிறப்பாக எழுச்சியாக தை பொங்கல் இந்த திருநாளில் பொங்கல் வைத்த அருமை சகோதரிகளே, தாய்மார்களே, பத்திரிகையாளர், ஊடகங்களே, அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை உறுத்தாக்குகின்றேன். இங்கே கூட அருமை சகோதரர் இளங்கோவனர் அழகாக தெரிவித்தார்கள். இது விவசாய தொழிலாளிகள் உற்சாகமாக கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழாவாக இருக்கின்றது இந்த தைப்பொங்கல் விழா. தை பிறந்தால் வழி பிறக்கும், அது நம்முடைய முன்னோருடைய பழமொழி. அப்படி தை பிறக்கின்ற பொழுது நம்ம வழி பிறக்கின்றது என்று சொன்னால் நிச்சயமாக இந்த ஆண்டு அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான ஆண்டா இந்த தை திருநாளில் நாட்டு மக்களுக்கு வழி பிறக்கின்ற ஒரு நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது. இன்றைக்கு விவசாய பெருங்குடி மக்களும் சரி, விவசாயிகளும் சரி, இந்த தை திருநாள் ஒரு மகிழ்ச்சியான நாள். பொங்கலிட்டு நாம் வளர்க்கின்ற கால்நடைகளுக்கு குளிப்பாட்டி அதுக்கு அலங்கரித்து நம்மோடு மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய திருநாள் தை திருநாள். இந்த தை திருநாளில் நம்முடைய சகோதர சகோதரிகளும் தாய்மார்களும் மிகச் சிறப்பாக இதிலே கலந்து கொண்டு பொங்கலிட்டு இன்றைக்கு இறைவனை வழிபாடுகின்ற நிலை இன்றைய தினம். இன்றைக்கு எத்தனையோ பண்டிகைகள் வந்தாலும் நாட்டு மக்களுக்கு உணவளிக்கின்றவர்கள் விவசாயிகள், விவசாய தொழிலாளிகள். இரவென்றும் பகலென்றும் வாராமல், மழையும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் ரத்தத்தை வேர்வையாக மண்ணிலே சிந்து உழைத்து உணவை தயாரித்து நாட்டு மக்களுக்கு வழங்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்களுடைய உன்னதமான நாள் இந்த தை திருநாள். அப்படி எவ்வளவு செல்வங்கள் இருந்தாலும் உணவில் வாழ முடியாது. அந்த உணவை உற்பத்தி செய்து கொடுக்கக்கூடிய உழவர்களுடைய நாள் இன்றைய திருநாள் தை திருநாள். இந்த நன்னாளிலே உங்களெல்லாம் பார்க்கின்ற பாக்கியத்தை இறைவன் வழங்கியிருக்கின்றார். அதற்கு இறைவனுக்கு நன்றி நான் இந்த நேரத்தில் செலுத்துகிறேன். நானும் ஒரு விவசாயி. என் வீட்டில் இப்படி பொங்கலிட்டு அந்த மகிழ்ச்சியான கொண்டாடி கொண்டிருக்கின்ற பொழுது எப்படி எனக்கு மனநிறைவு ஏற்படுகிறதோ அதை போல் என் இல்ல நிகழ்ச்சியாக இங்கே பார்க்கின்றேன், காணுகிறேன். இன்றைக்கு காலையில கூட என்னுடைய சொந்த ஊர்ல பழனியாண்டவர் கோயில் இருக்கு. அந்த முருகன் கோயில்ல காலையில எங்க ஊரெல்லாம் சேர்ந்து பொங்கல் இட்டு வழிபடுவாங்க. ஆனா இங்க இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் மணி அவர்களும் அறிவிச்ச இளங்கோவனர்களும் அண்ணன் PPS அவர்களும் எங்களுடைய சொந்த ஊரான திண்டமங்கலத்திலே இந்த ஆண்டு தை திருநாள் அன்று தை பண்டிகை கொண்டாட வேண்டும், நீங்கள் வர வேண்டும் என்று அன்பு வேண்டுகோள் விட்டதை காரணத்தினால அங்கே செல்லாமல் உங்களிடத்திலே வந்து சென்று உங்களோடு பொங்கல் பண்டிகையை பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இது எல்லையற்ற மகிழ்ச்சி. ஆனால் கிராமத்திலே வாழ்ந்து பிறந்தவனுக்கு தான் இந்த தை திருநாளுடைய அருமை தெரியும்.
கிராமத்தில் பிறந்து வாழ்ந்து நான் இந்த தைத்திருநாளிலே இங்கே நம்முடைய சகோதரிகளும் தாய்மார்களும் பொங்கலிட்டு அவர்களோடு நாம் மகிழ்ச்சியோடு பண்டிகை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு கிராமம் என்று சொன்னால் நாட்டுடைய முதுகெலும்பாக இருப்பது கிராமம். எந்த அளவுக்கு கிராமம் வளர்ச்சி அடைகிறதோ, எந்த அளவுக்கு விவசாயிகள் தங்களுடைய உற்பத்தியை பெருக்குகிறார்களோ அப்பொழுதுதான் இந்த நாடு வளர்ச்சியை காண முடியும். அதை நம்முடைய கிராமப்புற மக்கள், விவசாயிகளும் விவசாய தொழிலாளிகளும் நாட்டுக்காக உழைக்கின்றார்கள். நாட்டு மக்களுக்காக வாழ்வதற்கு உணவை தயாரித்து கொடுக்கின்ற இந்த தைத்திரு நன்னாளில் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை தைப்பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்து, இன்றைய ஆட்சியாளர் பற்றி அறிவிச்சவர் இளங்கோவன் குறிப்பிட்டார். ஆட்சி பொறுப்பேற்று 2.5 ஆண்டு காலம் ஆகின்றன. 2.5 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மக்கள் எந்த நன்மையை பார்த்தா என்ன நன்மையை கண்டார்கள்? இன்றைக்கு கிராமத்திலிருந்து நகரம் வரை இருக்கின்ற ஏழை மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், கடைக்கோட்டில் இருக்கின்ற விவசாயிகள், விவசாய தொழிலாளிகள், அவர்களுக்கு இந்த அரசாங்கம் என்ன திட்டத்தை கொண்டு வந்து செயல்படுத்தியிருக்கின்றது என்று சொன்னால் ஒன்றுமில்லை. 2.5 ஆண்டு காலம் வீணடித்ததுதான் மிச்சம். 2.5 ஆண்டு காலம் விடியா திமுக அரசாங்கம் நாட்டு மக்களிடத்திலே கொள்ளையடித்ததுதான் அவருடைய சாதனை. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர்கள் இருக்கின்ற ஒரு நிதி அமைச்சர் இப்பொழுது வேறு துறைக்கு இருக்கின்றார். அந்த நிதியமைச்சர் குறிப்பிடுகின்றார், 2 ஆண்டு காலமாக 30,000 கோடி ஊழல் செய்து அந்த சம்பாதித்த பணத்தை என்ன செய்வது என்று தெரியாமல் விழித்துக் கொண்டிருப்பதாக 2 பேர்களை பெயரை சொல்கிறார். ஒன்று திரு ஸ்டாலினுடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலின், இன்னொன்று அவருடைய மருமகன் சபரீஸ்வரன். 2 பேரையும் சொல்லி 30,000 கோடி 2 ஆண்டு காலத்திலே கொள்ளையடித்து சம்பாதித்த பணத்தை என்ன செய்வது என்று தெரியாமல் ஒரு நிதியமைச்சர் சொல்கிறார். யார்? திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர் இருக்கிற நிதியமைச்சர். மெத்த படித்தவர், பொருளாதார நிபுணர், ஒரு விவரம் தெரிந்தவர் அல்ல, விவரம் தெரியாதவர் அல்ல, ஒரு விவரம் தெரிந்த ஒரு அமைச்சர் குறிப்பிட என்று சொன்னால் எந்த அளவுக்கு இந்த 2 ஆண்டு காலத்திலே மக்களுடைய பணத்தை கொள்ளையடித்துக்க என்பதை நாம் இன்னும் பார்க்க வேண்டும். இன்றைக்கு நாட்டிலே கிராமத்திலிருந்து நகரம் வரை ஏழை மக்கள் படுகின்ற துன்பத்தை பற்றி கவலை இல்லை. ஆட்சி அதிகாரம் கிடைத்தவுடன் அது ஒரு குடும்ப ஆட்சியாக மாறிவிட்டது. அதிகாரம் மையங்கள் பலவாக பிரிந்துவிட்டன. அதை வைத்துக் கொண்டு பல்வேறு துறைகளிலே பல்லாயிரக்கணக்கான கோடியை கொள்ளையடித்து பணத்தை வைத்துக் கொண்டு ஆட்டம் போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஆட்டம் போட்டவர்கள் சிறையிலே சில பேர் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் பல பேர் சிறைக்கு போவதாக பத்திரிகையிலே வந்து செய்தி வந்து கொண்டிருக்கின்றன. அதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோடு பணியாற்றியவன் நான், உங்களோடு வாழ்ந்தவன் நான். நல்லது கெட்டது துன்பம் இன்பம் அத்தனையும் பகிர்ந்து இந்த மாவட்டத்தில் இருந்தவன் நான். எனக்கு ஒரு வாய்ப்பை தந்தீர்கள். இதை புரட்சி தலைவி மறைவுக்கு பிறகு தமிழகத்துடைய முதலமைச்சராக நான் பொறுப்பேற்று 4 வருடம் 2 மாத காலம் ஒரு பொற்கால ஆட்சியை தமிழ்நாட்டுக்கு கொடுத்தோம். இன்றைக்கும் தமிழ்நாட்டில் எங்கே சென்றாலும் மக்கள் பேசுவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு மிக சிறப்பாக 10 ஆண்டு காலம் ஆட்சி செய்தது என்று பேசுகின்ற ஒரு நற்சொல்லை நாம் காதார கேட்கின்றோம். அதே வேளையில் விடியா திமுக அரசு பொறுப்பேற்ற 2.5 ஆண்டு காலத்திலே இந்த ஆட்சி மக்களோட ஆட்சி, எப்பொழுதும் இந்த ஆட்சி வீட்டுக்கு அனுப்புவோம் என்று ஒரே குரல் தமிழ்நாடு முழுவதும் ஒலித்துக் கொண்டிருக்கின்ற காட்சியை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இதுவரை எத்தனையோ அரசாங்கம் தமிழகத்திலே ஆட்சி பொறுப்பேற்று நடத்திருக்கின்றது. ஆனால் இப்பொழுது ஆளுகின்ற விடியா திமுக அரசு, இன்றைக்கு இந்த நாட்டை ஆளுகின்ற பொம்மை முதலமைச்சர், திறமையற்ற முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இருக்கின்ற ஆட்சி தான் மிக மோசமான ஆட்சி என்று இன்றைக்கு மக்களிடத்திலே விமர்சனம் எழுந்திருக்கின்றது. இந்த ஆட்சியிலே மக்களுக்கு நன்மை கிடையாது, விவசாயிகளுக்கு நன்மை கிடையாது, விவசாய தொழிலாளிக்கு நன்மை கிடையாது, ஒட்டுமொத்த மக்களுக்கும் நன்மை கிடையாது. வேதனை தான் மிஞ்சி இருந்த ஆட்சியிலே இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஏழை எளிய மக்களுக்கு முறையாக ரேஷன் கடையிலே அனைத்து பொருள்களும் வழங்கினோம். கொரோனா காலம் கடுமையான சோதனையான நேரம், அந்த சோதனையும் வென்றது மாண்பு அம்மாவுடைய அரசாங்கம் தான்.
விலை மதிக்க முடியாத உயிர்களை நாங்கள் காத்தோம். கொரோனா வைரஸ் தொற்று எப்படி வரும் என்று தெரியாது, அதை எப்படி குணப்படுத்துவது என்று தெரியாது. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கூட சரியான முறையிலே நிர்வாக திறமையின் காரணமாக ஆட்சியின் விளைவு விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றினோம். அதோடு கிராமத்திலிருந்து நகர வரை ஏழை எளிய மக்களுக்கு தங்குதடை இல்லாமல் அவர்களுக்கு உணவு கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே நாள் ஒன்றுக்கு அம்மா உணவகத்திலே வயதானவர்களுக்கு, கர்ப்பிணி தாய்மார்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு பார்த்து வீடு சென்று அந்த காலகட்டத்திலே உணவளித்த அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம். 7 லட்சம் பேர் கொடுத்தோம். அதோடு 11 மாதம் ரேஷன் கடையில் விலையில அரிசி, சர்க்கரை, பாமாயில் வழங்கணும். இன்றைக்கு என்ன, ரேஷன் கடையில் பாமாயில் நிறுத்தப்பட்டதாக கேள்வி பத்திரிகைகளை பார்த்தோம். வன்மையாக கண்டிக்கிறோம். ஏழை மக்களுக்கு வழங்கக்கூடிய ரேஷன் பொருட்கள் முறையாக வழங்க வேண்டும். அது மட்டுமல்ல, ஏழை மக்கள் கொரோனா காலத்தில் கஷ்டப்பட்டார்கள், துன்பப்பட்டார்கள், வேதனைப்பட்டார்கள். அந்த வேதனையிலிருந்து காக்க வேண்டும் என்பதற்காக தைப்பொங்கல் வருகின்ற பொழுது அனைத்து குடும்ப அட்டைக்கும் 2500 ரூபாய் பொங்கல் தொகுப்போடு வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். கொரோனா காலத்தில் குடும்ப அட்டைக்கு 1000 ரூபாய் நாங்கள் கொடுத்தோம். மக்கள் பாதிக்காத அளவுக்கு நாங்கள் காப்பாற்றினோம். இன்றைய தினம் புயல் வந்தாலும் சரி, வெள்ளம் வந்தாலும் சரி, மக்களுக்கு உணவு கிடைக்காத ஒரு அவலங்களை இந்த ஆட்சியிலே பார்க்க முடிகிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நான் முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது கடுமையான வறட்சி, குடிப்பதற்கு கூட தண்ணீர் கிடையாது. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கூட திறமையான முறையிலே ஆட்சி செய்த காரணத்தினாலே வறட்சியிலிருந்து மக்களை காப்பாற்றினோம். விவசாயிகளுக்கு வறட்சி நிவாரணம் கொடுத்தோம். தமிழகத்திலே குடிநீர் பிரச்சனை இல்லாமல் அந்த காலகட்டத்தில் கூட நாங்கள் மக்களை காப்பாற்றினோம். அதோடு புயல், கஜா புயல், வர்த்தா புயல் என்று கடுமையான சேதம், அந்த சேதத்தையும் சரி செய்து அந்த கனமழையிலும் மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்து மக்களை காப்பாற்றிய அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம். இன்றைய தினம் மிக்ஜாம் புயல், அதனால் கனமழை சென்னை மாநகரம் முழுவதும் தண்ணீரை தத்தளித்தது. உணவு கூட கிடைக்க முடியாத ஒரு சூழ்நிலை, அவலங்களை பார்க்க முடிந்தது. அதேபோல் தென் மாவட்டங்கள், திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் கனமழை. எங்கே பார்த்தாலும் தூத்துக்குடியிலே தண்ணீர் நிரம்பி காட்சி அளிக்கின்றன. 3 நாட்கள் அவர்களுக்கு உணவே கிடையாது. அப்படிப்பட்ட அவல ஆட்சி இப்பொழுது நாம் பார்க்க முடிகிறது. மக்களை பார்க்காத ஆட்சி இந்த ஆட்சி. வீட்டு மக்களை முற்றும் கவனத்திலே கொண்டு கொள்ளையடிக்கின்ற ஆட்சி இந்த அதிமுக அரசாங்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் திட்டமிட்டு செயல்படுத்துவோம், முன்னெச்சரிக்கையோடு நடவடிக்கை எடுப்போம். அதனால் நாட்டு மக்களுக்கு தேவை நன்மைகள் கிடைத்தது, பாதிப்பில் இருந்தது, மக்களை மீட்டெடுப்போம். அதே போல கிராம பகுதியிலே நீர்நிலைகள் உயர்த்தப்பட வேண்டும், நிலத்தடி நீர் உயர்த்த வேண்டும். அதற்காக அங்கங்கே தடுப்பணைகள் கட்டி கொடுத்தோம். அதோடு குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக அங்கங்க ஏரிகள், குளங்கள், குட்டைகள் தூர் வாரப்பட்டு அந்த தூர் வாருகின்ற மண் விவசாயிகளுக்கு இலவசமாக கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு ஒரு லோடு மண்ணை எடுத்துட்டு போக முடியுமா? உங்களால உங்க தோட்டத்திலிருந்து அடுத்த தோட்டத்துக்கு எடுத்துட்டு போக முடியாது. உங்களுடைய மண்ணை, நிலத்தை சீர் செய்கின்ற மண்ணை கூட வேறு இடத்துக்கு எடுத்து செல்ல முடியாது. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு விவசாயிகளுடைய அரசு, விவசாயிகளுடைய கவலையை போக்கக்கூடிய அரசாங்கம் என்று பறைசாற்றுகின்ற அளவுக்கு ஆட்சி செய்தோம். விவசாயிகள் என்ன நினைக்கின்றார்களோ அந்த நினைப்புக்கு ஏற்றவாறு ஆட்சி செய்த அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம். விவசாயிகள் அந்த ஏரிகளை தூர்வாருகின்ற பொழுது அந்த வண்டல் மண்ணை அள்ளி அவருடைய விளைநிலங்களுக்கு இயற்கை உரமாக அவர்கள் பயன்படுத்தினார்கள். மேட்டூர் அணை கட்டப்பட்டு 83 ஆண்டு காலம் ஆனது. இந்த 3 ஆண்டுக்கு முந்தி அப்படி 83 ஆண்டு காலமாக தூர்வாராமல் இருந்தாங்க விவசாய பெருமடி மக்கள். நீங்கள் ஆங்காங்கே இருக்கின்ற சம்பந்தப்பட்ட அதிகார இடத்திலே நீங்கள் கொடுத்து அதுக்கு அனுமதி வாங்கி மேட்டூர் டேம்ல மண் அள்ளிக்கலாம். ஒரு நாளைக்கு 5000 லோடு நம்முடைய விவசாயிகள் அங்கே இருந்து இயற்கை
உரமாக இருக்கின்ற அந்த வண்டல் மண்ணை அள்ளி அவருடைய நிலத்திற்கு பயன்படுத்திய காட்சி அதிமுக ஆட்சியில் தான் பார்க்க முடியும். இப்படி நீர்நிலைகள் பாதுகாக்கப்பட்டது, ஏரி குளங்கள் பாதுகாக்கப்பட்டது, ஆழப்படுத்தப்பட்டது. அதனால் மழை பெய்கின்ற மழைநீர் முழுவதும் ஏரியிலே சேமித்து வைக்கப்பட்டது. கோடை காலத்திலே அந்த நீர் விவசாயிகளுக்கும் நம்முடைய பொதுமக்களுக்கும் குடிநீராக பயன்படுகிறது. ஆக இது முத்தான திட்டம். அதே போல இன்றைக்கு ஓமலூர் சட்டமன்ற தொகுதி ஏராளமான நன்மைகளை நாங்கள் செய்திருக்கின்றோம். இங்கே காடையாம்பட்டியில தாலுகா, புதிய தாலுகாக்களை உருவாக்கி கொடுத்தோம். அதே போல ஓமலூர் மருத்துவமனை கட்டிடத்தை உருவாக்கி கொடுத்தோம். இன்னைக்கு அற்புதமான சாலை, ஓமலூர் இருந்து மேச்சேரி வரை 4 வழிச்சாலை, பிரம்மாண்டமான சாலை, அதோடு ஓமலூர் இருந்து திருச்செங்கோடு வரை 4 வழிச்சாலை இப்பொழுது பணி நடந்து கொண்டிருக்கின்றது. அதிமுக ஆட்சியில் துவங்கப்பட்ட பணி. ஓமலூர் சட்டமன்ற தொகுதி முழுவதும் சிறப்பான தார் சாலைகளை அமைத்து கொடுத்திருக்கின்றோம். அதோடு இதே புரட்சி தலைவி அம்மாவுடைய பெயரிலே அம்மா மினி கிளினிக் என்ற திட்டத்தை துவக்கினோம். அம்மா மினி கிளினிக்கை இந்த ஓமலூர் பகுதியிலே துவக்கினோம், பல இடங்களிலே துவக்கினோம். ஏழை எளிய மக்கள் எங்கே அதிகமாக வசிக்கின்றார்களோ அந்த கிராமத்தை தேர்வு செய்து அங்கே ஒரு அம்மா மினி கிளினிக்கை ஏற்படுத்தினோம். அதில் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர், ஒரு செவிலியர், ஒரு உதவியாளர், மருத்துவ உதவியாளரை நியமிக்கப்பட்டு அங்கே இருக்கின்ற ஏழைகள் ஏதாவது மருத்துவ சிகிச்சை பெற வேண்டும் என்று சொன்னால் அங்கே சென்று காய்ச்சலுக்கோ தலைவலிக்கோ இப்படி சிறு சிறு நோய்களுக்கு அங்கேயே சிகிச்சை பெற்றுக் கொள்ளலாம். அதுபோல பொறுக்க முடியாத இந்த விடியா திமுக அரசு, முதலமைச்சர் அரசின் காழ்ப்புணர்ச்சி காரணமாக தமிழ்நாடு முழுவதும் 2000 அம்மா மினி கிளினிக் திறக்கப்படும் என்று சொல்லி சுமார் 1809 அம்மா மினி கிளினிக் திறந்து செயல்பட்டுக் கொண்டிருந்தது. அதை மூடிய அரசாங்கம் தான் இன்றைய அரசாங்கம். இதுதான் திராவிட முன்னேற்ற சாதனை. புதிய திட்டத்தை கொண்டாடல, நாட்டு மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்தோம். அதையும் மூடிய பெருமை திமுகவை தேர்ந்தார். அதே போல அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்கள் அது விஞ்ஞான கல்வி, அறிவுபூர்வமான கல்வி கிடைக்க வேண்டும் என்பதற்காக மடிக்கணினி கொடுத்தார்கள். முதலிய புரட்சி தலைவி அம்மா மறையக்கூடிய அம்மாவுடைய அரசு தொடர்ந்து வழங்கியது. தமிழ்நாடு முழுவதும் 52 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு அம்மா மடிக்க கொடுத்தோம். ஒவ்வொரு மடிக்கணினி விட சுமார் 12,500 ரூபாய். அப்படி 12,500 ரூபாய் அந்த பணத்தை போட்டு அரசு பள்ளியில் படிக்கின்ற ஏழை மாணவர்கள் மடிக்கணினி வாங்கி பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை. அதை கருத்தில் கொண்டுதான் இதை புரட்சி தலைவர் அம்மாள் அந்த ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவியும் அந்த மடிக்கணினி மூலமாக அறிவுபூர்வமான கல்வி கிடைக்க என்பதற்காக திட்டத்தை கொண்டு வந்தார்கள். அந்த திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்தி 10 ஆண்டு காலத்திலே 52 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு விலையெல்லாம் மடிக்கணினி கொடுத்து சாதனை படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதையும் அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக நிறுத்தப்பட்டு விட்டது. அந்த ஏழை மாணவர்கள் என்ன ஆட்சிக்கு எதிரானவர்களா? அந்த அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் பெரும்பாலும் ஏழை எளிய மாணவர்கள், விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள், நெசவாள தொழிலாளர்கள், இப்படி ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி தான் அரசு பள்ளியில் படிக்கிறார். அப்படிப்பட்ட மாணவனுடைய வளர்ச்சி உங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவர்களையும் விட்டு வைக்காத அரசாங்கம் தான் இன்றைக்கு விடியா திமுக அரசு. அதோடு இன்னைக்கு நீட் தேர்விலே நம்முடைய அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் மற்றவர்களோடு போட்டி போட்டு மதிப்பெண் கூடுதலாக பெற முடியாத ஒரு சூழ்நிலை என்னுடைய கவனத்துக்கு வந்தது. எதிர்கட்சிகள் கோரிக்கை வைக்கவில்லை, பொதுமக்கள் கோரிக்கை வைக்கவில்லை. நானும் அரசாங்க பள்ளியிலே படித்தவன், செல்வப்பள்ளி ஆரம்ப பள்ளியிலே நான் படித்தவன். ஆரம்ப பள்ளியிலே படித்த என்னுடைய நினைவுக்கு வந்தது. ஏழை எளிய குடும்பத்திலே பிறந்த மாணவ மாணவி அரசு பள்ளியிலே படிக்கின்றார்கள். சுமார் 41% பேர் தமிழகத்திலேயே அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவ செல்வங்கள். சுமார் 3,80,000 மாணவ மாணவிகள் அரசு பள்ளியிலே படிக்கின்றார்கள். அவர்களுக்கு 2017-18 ஆண்டு நீட் தேர்விலே வெறும் 9 பேர் தான் தேர்ச்சி பெற்றார்கள். ஆனால் மருத்துவ கல்வி இடங்கள் 3,145 இடங்கள். 2017-18 ஆண்டு 3,145 மருத்துவ அரசுடைய கோட்டாவில் அரசு மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் சேர்க்கப்படுவார். 3,145 பேர் அரசின் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்கள் மருத்துவர்களாக முடியும். நீட்டிலே தேர்வு செய்ய பெற்றார்.
அப்படி இருக்கின்ற பொழுது அரசு பள்ளி படித்த மாணவர்கள் வெறும் 9 பேர், 3145 பேர்ல 3,80,000 பேர் படிக்கின்ற அரசு பள்ளி படிக்கின்ற மாணவர்களுக்கு நீட் தேர்வு 9 பேர் தான் தேர்ச்சி பெற்றாங்க. 3145 இடங்களில் இந்த அரசு பள்ளி படிக்கின்ற மாணவர்களும் மருத்துவராக வேண்டும், பல் மருத்துவராக என்று கருதி அம்மாவுடைய அரசு யாருடைய கோரிக்கை வைக்காமல் என் சிந்தனையிலே உதித்த அற்புதமான திட்டம் 7.5% உள்ஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டமேற்றப்பட்டு நிறைவேற்றினோம். அதனால கிராமத்திலே வாழ்கின்ற ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி, அரசு பள்ளி படித்த நம்முடைய மாணவ மாணவிகள் இதுவரை 2260 பேர் மருத்துவராக இருக்கிறாங்க, பல் மருத்துவராக இருக்காங்க. மிகப்பெரிய சாதனை. சேலம் மாவட்டத்தில் மட்டும் சுமார் 250 பேர் இந்த 7.5% உள் இடஒதுக்கீட்டின் மூலமாக தேர்வு செய்யப்பட்டு இன்னைக்கு MBBS படிக்கிறாங்க, பல் மருத்துவராக படிக்கிறாங்க. முழுக்க முழுக்க அவருடைய கல்வி கட்டணம் அத்தனையும் அரசாங்கமே ஏற்றுக்கொள்கிறது. இது இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்ல, தமிழ்நாட்டில் இருக்கு. ஏழைகளுக்காக திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றிக்கிட்ட ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் தான் என்பதை நிரூபித்து காட்டிக் கொண்டிருக்கின்றோம். வேற எந்த ஆட்சியில் இப்படிப்பட்ட திட்டம் கிடையாது. இன்றைக்கு வேலைக்கு செல்கின்ற பெண்களுக்கு, நம்முடைய சகோதரிகளுக்கு மானிய அம்மா இருசக்கர வாகனம் கொடுத்தோம், அதையும் நிறுத்திட்டாங்க. இன்னைக்கு கிராமத்திலிருந்து நகரம் வரை ஏழைகள் கட்டுகின்ற வீடுகளுக்கு அம்மா சிமெண்ட் கொடுத்தோம், அதையும் நிறுத்திட்டாங்க. நாம் என்னென்ன நல்ல திட்டங்களை கொண்டு வந்தோமோ அதையெல்லாம் நிறுத்தியதான் இந்த விடியா திமுக அரசுடைய சாதனை, வேற ஒன்றும் கிடையாது. அதே போல நான் அம்மா இருந்த காலத்திலிருந்து நான் முதலமைச்சர் இருந்த காலம் வரை ஓமலூர் சட்டமன்ற தொகுதியில வீட்டுமனை இல்லாத வீட்டுமனை பட்டா கொடுத்தோம். முதியோர் உதவித்தொகை வழங்கினோம். அதை கூட பல இடத்துல முதியோர் உதவித்தொகை நிறுத்தப்பட்டதாக நான் வருகின்ற பொழுது எனக்கு செய்தி சொன்னார். அதே போல வீடுகளுக்கு புதிய குடி இணைப்புகள் அதிக அளவிலே அம்மாவுடைய அரசுதான் வழங்கப்பட்டது என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து வருகிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைக்கு விவசாய பெருங்குடி மக்கள் மிகச் சிறப்பாக மகிழ்ச்சியாக இன்றைக்கு தை பண்டிகையை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு விவசாயிகளுடைய உபதொழில் கால்நடை வளர்ப்பது, அந்த கால்நடை வளர்ப்பு சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக அம்மாவுடைய அரசு தலைவாசல் கூட்டு ரோட்டில் மிக பிரம்மாண்டமான ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்காவை கொடுத்தோம். 2.5 வருஷம் ஆச்சு, இன்னும் திறக்கல. கட்டுனது நாம ஒரு பகுதியை திறந்தோம், மீதி எல்லாம் திறக்காத பூட்டியே கிடையாது. 1000 கோடி 1050 ஏக்கர்ல 1000 கோடியில பிரம்மாண்டமான அம்மா அரசு கால்நடை பூங்காவை உருவாக்கி தந்தது. அந்த கால்நடை பூங்காவில் இன்றைக்கு ஆராய்ச்சி நிலையம், அந்த ஆராய்ச்சி நிலையத்தின் மூலமாக தரமான பசுக்கள் உருவாக்கி நம்முடைய விவசாயி கொடுப்போம். நம்முடைய விவசாயிகள் வளர்க்கின்ற கறவைமால் ஒரு நாளைக்கு 10 லிட்டர் 12 லிட்டர் கிடைக்கும். ஆனா ஆராய்ச்சி மூலமாக உற்பத்தி செய்யப்பட்ட நம்ம அந்த பசுவை விவசாயிகள் கொடுக்கின்ற பொழுது சுமார் 35 லிட்டர் ஒரு நாளைக்கு பால் கொடுக்கும். ஆடு வளர்த்துறோம், நம்ம வளர்த்துற ஆடு ஒரு 20 கிலோ 22 கிலோ வரும். ஆனா ஆராய்ச்சி நிலையத்தின் மூலமாக உருவாக்கப்பட்ட அந்த ஆடுகள் விவசாயிகளுக்கு இலவசமாக கொடுக்கின்ற பொழுது அந்த ஆடு 50 கிலோ எடை வரை ஒரு ஆண்டில் கிடைக்கும். கோழி வளர்ப்பு, பன்றி வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, இப்படி அந்த ஆராய்ச்சி நிலையத்தின் மூலமாக முழுக்க முழுக்க விவசாய தொழிலாளிகளுக்காக உருவாக்கப்பட்ட கால்நடை பூங்காவை இன்றைக்கு பூட்டி கிடக்கு. இதுதான் வேதனை அளிக்கிறது. 1000 கோடி முடங்கி கிடக்கின்றன. ஒரு திறமையான அரசாங்கம் என்று சொன்னால் இப்படி அற்புதமான திட்டத்தை நல்ல முறையில் பயன்படுத்தி அதன் மூலமாக விவசாயிகளுக்கும் விவசாய தொழிலாளிகளுக்கும் பொதுமக்களுக்கும் நன்மை கிடைக்கின்ற விதமாக செயல்படுகின்ற அரசாங்கம் ஒரு நல்ல அரசாங்கமாக இருக்கும். ஆனால் கொள்ளையடிப்பது ஒன்று மட்டும் குறிக்கோளாக செயல்பட்ட அரசு இந்த விடியா திமுக அரசு என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போல விவசாயிகளுடைய தொடக்க வேளாண்மை கடன் சங்கத்தில் வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது. 2 முறை ஒரே 5 ஆண்டுல தள்ளுபடி செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அப்படி பார்த்து பார்த்து கிராம மக்களுக்கு உதவி செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் மிக மிக முக்கியமான தேர்தல். இப்படி கொள்ளையடித்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புகின்ற தேர்தல் இந்த நாடாளுமன்ற தேர்தலாக இருக்க வேண்டும்.
இந்த நாடாளுமன்ற தேர்தல் இந்த விடியா திமுக அரசுக்கு ஒரு பாடமாக அமைய வேண்டும். பாண்டிச்சேரி உட்பட தமிழகத்திலே 40 நாடாளுமன்றம் இருக்கின்றது. இந்த 40 நாடாளுமன்றம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திமுக தலைமையிலே அமைக்கப்படுகிற கூட்டணி வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கு நாம் அத்தனை பேரும் பாடுபட வேண்டும். மக்கள் நம்முடைய கூட்டணி ஆதரிக்க வேண்டும். மாபெரும் வெற்றியை தேடி தர வேண்டும். அதை ஊழல் இந்த அரசாங்கத்தை அகற்றுவதற்கு இது ஒரு மிகப்பெரிய சந்தர்ப்பம். அதை இந்த சந்தர்ப்பத்தை முழுமையான முறையிலே மக்கள் பயன்படுத்தி இந்த தைப்பண்டிகை எவ்வளவு மகிழ்ச்சியாக கொண்டாடுகிறோமோ அப்படி நம்முடைய வெற்றியை மகிழ்ச்சியாக கொண்டாடுகின்ற நேரம் வந்துவிட்டது. அது உங்கள் கையில் தான் இருக்கின்றது. சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கோட்டை. இது ஸ்டாலின் தமிழகத்திலே முதலமைச்சராக ஆளலாம். ஆனால் சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் 11 சட்டமன்ற தொகுதியில் 10 இடங்களில் வென்றது அண்ணா திமுக. தமிழகத்தில் இரட்டை இலக்கிலே வெற்றி பெற்ற ஒரே கட்சி அண்ணா திமுக கட்சி ஒன்றுதான். அதை தொடர இங்கே வருகின்ற அத்தனை பேரும் இரவு பகல் மாறாமல் தேனீக்களை போல எறும்பை போல சுறுசுறுப்பாக செயல்பட்டு நமக்கு விழக்கூடிய வாக்குகளை சிதறாமல் நம்முடைய வேட்பாளருக்கு பதிவு செய்து தமிழகத்திலே சேலம் பாராளுமன்றம் அதிக வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற்றது என்ற செய்தி தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவிலே பரவ வேண்டும். அதுக்கு இப்பொழுதிலிருந்தே நாம் தேர்தல் பணி ஆரம்பித்து விட வேண்டும். அடுத்த பிப்ரவரி மாதம் தேர்தல் அறிவிப்பதாக பத்திரிகை செய்தி. எப்பொழுது நாடாளுமன்ற தேர்தல் அறிவித்தாலும் வேகமாக துரிதமாக நாம் செயல்பட்டு நம்முடைய வேட்பாளரை வெற்றி பெற நாம் உழைக்க வேண்டும் என்ற தனத்திலே கேட்டு மிகச் சிறப்பாக எழுச்சியாக தை திருநாளில் இந்த திண்டமங்கலம் பகுதியிலே மிகச் சிறப்பாக தை பொங்கலிட்டு அனைவரும் மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த அற்புதமான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த அறிவிச்சார் சட்டமன்ற அறிவிச்சார் மணி அவர்களுக்கும் மாவட்ட அறிவிச்ச இளங்கோவர்களுக்கும் அண்ணன் பிபிஎஸ் அவர்களுக்கும் அவரோடு இணைந்து பணியாற்றிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்த அனைவருக்கும் பொங்கலிட்டு மகிழ்ந்த நம்முடைய சகோதரிகளுக்கும் தாய்மார்களுக்கும் நன்றி தெரிவித்து விடுகின்றேன். நன்றி, வணக்கம்.